ஸ்ரீ வேம்புலியம்மனாலய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய அறிவிப்பு, ஒரு 2 நிமிஷம் பேரண்ட்ஸ் அவங்களுக்காக அறிவிப்பு. இப்ப நம்ம ஆலயத்துல பக்த மண்டலி நடைபெறுது. அதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பக்த மண்டலி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா? நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கோயில்ல பாட்டு கத்துக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. அதாவது கோபகுட்டீரம் வகுப்புன்னு சொல்லிட்டு முரளிதர சுவாமிகள் அவருடைய ஆசீர்வாதத்தோட குழந்தைகளுக்கான பண்பாட்டு வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல், முன்னாடி 9:30 இப்ப 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் காலையில நடக்கிறது. 5 வயதுல இருந்து 10 வயசு 11 வயசு குழந்தைங்களுக்கு தான் அந்த வகுப்புலயே இருக்காங்க. அதே போல பரதநாட்டியம் ராஜா அண்ணாமலை என்றும் தமிழிசை சங்கத்தினுடைய கரிக்குலம் எடுத்து அங்கேருந்து ஒரு டீச்சர் வர வச்சு நம்ம வகுப்பு நடத்துவோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 இருந்து 11 மணி வரைக்கும். அப்புறம் வீணை வகுப்பு நடக்கிறது. 7ஆம் கிளாஸ்ல இருந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வரைக்கும் எல்லாருமே கத்துக்கலாம். இந்த பக்த மண்டலி அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, பக்திய வழக்கத்துக்காக தான். நம்ம ஆலயத்துல எல்லாரும் சேர்ந்து அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம மனதுல பக்தி மேலோங்கி இருக்கணும். இந்த சனகாதி முனிவர்கள் பத்தி சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க வேதம் எல்லாமே கத்துண்டு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கிட்ட போகும்போது அவரு இந்த சிம்பிளை காமிச்ச உடனே அவங்க பேசாம சில விஷயங்களை உணர்த்த வச்சாங்க. இந்த 3 விஷயங்கள், அதாவது இது பகவான், இது நான். இப்ப நான் பகவானை அடையிறோமோ அப்பதான் உனக்கு எல்லாமே சித்தி ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க 4 வேதங்களை கத்துண்டு உலகத்துல எல்லா விஷயம் கத்துட்டோம்னா கூட நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்ம உணரலைன்னா நிறைவு வராது அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கிட்ட அருள் கொடுக்கறது. நம்ம குழந்தைகளுக்கு பக்தி வளராம எந்த வித்தையை கத்துண்டாலும் அதை தக்க வச்சுக்க கூடிய தன்மை வராது. இன்னைக்கு மேற்கத்திய கல்விகள் பள்ளிக்கூட பாடங்கள்லாம் கத்துட்டு நல்ல திறமசாலியா வருவாங்க. ஆனா தனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை பொதுவான எல்லாருக்கும் உபகாரமா இருக்கிற மாதிரி அதை பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறது மனப்பாங்கினால உருவாகக்கூடியது. அது தர்ம சிந்தனையினாலையும் இறை பக்தியினாலும் தேச பக்தியினாலும் தாய் தந்தையர் மேல இருக்க பக்தினாலும் குரு பக்தியினாலும் மட்டுமே தான் வரும். திறமையை விட ரொம்ப முக்கியம் பக்தி பாவனைகள். அதை சொல்லிக் கொடுக்கறது தான் நம்ம பக்த மண்டலியினுடைய பிரதான பணி. நம்ம கிளாஸை தவிர மற்ற விஷயங்களுக்கு நம்ம குழந்தைகளை அனுப்ப மாட்டேங்கிறோம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இப்ப திறமையை வளர்க்கறது பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு எல்லாருமே திறமைசாலிகள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே தாய் தந்தையர் என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கியாவது செலவு பண்ணி நல்ல திறமைசாலியை உருவாக்குறோம். அந்த திறமையான குழந்தைகளுக்கு நாளைக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இருக்கக்கூடியதை விட எதிர்காலத்துல நிறைய திறமையான குழந்தைகள் வருவாங்க. நம்ம கிட்ட நல்ல செல்வங்களும் நல்ல திறமைகளும் இருக்கும்போது நல்ல நண்பர்களும் நல்ல சுற்றங்களும் ரொம்ப முக்கியம். அது குரு பக்தியினாலும் தெய்வ பக்தியினாலும் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலதான் நமக்கு சூட்சம நிலையில கிடைக்கும். அதனால நம்ம 4 மாசத்துக்கு ஒரு தடவை பெற்றோர் சந்திப்பு வைக்கிறோம் அப்படின்னா தயவு செய்து பெற்றோர்கள் எல்லாரும் அந்த மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணுங்க. அதே போல வகுப்புக்கு குழந்தைகள் வரல அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்க முன்கூட்டி நமக்கு சொல்லணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப தர்ம சிந்தனையோட வராங்க. நீங்க எந்த அளவுக்கு குழந்தைகளை நம்ம எல்லாரும் அனுப்புறோமோ அதை பொறுத்துதான். நம்ம இப்ப ஒரு கோவில்ல இந்த நடத்துறோம்னா இது நீங்க நல்லா நடத்துருச்சு. சென்னையில ஒரு 300 கோவில்ல நடத்தக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்க. அதனால நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய வகுப்புகளுக்கு வரக்கூடிய குழந்தைகள் தொடர்ந்து வர்றதுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். அதே போல எந்தெந்த வகுப்புகள்லாம் பேரண்ட்ஸ்லாம் சேராம இருக்காங்களோ குழந்தைகளை அவங்கள சேருவதற்கு நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.